மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்ப்போம் அப்படின்னா, நேரம் மற்றும் வேலை அப்படிங்கிறது. சரியா? நேரம் மற்றும் வேலையில நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் எக்ஸாம்ல ஒரு 2 கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். 2ல இருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் இருக்கும். அப்ப நேரம் மற்றும் வேலை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறது இந்த கணக்கு. அதுல அந்த ஒரு வேலை செய்யறது ஒரு ஆள் செய்யலாம், இல்ல நிறைய பேர் சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிறதுலாம் மொத்தமா கொடுத்து வச்சிருப்பாங்க. நம்ம கணக்கை எப்படி கேட்டுருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை கணக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரம் மற்றும் வேலையில டோட்டலா 2 டைப்பா பிரிச்சுக்கிறோம். சரியா? பிரிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு நேரம் மற்றும் வேலையில நேரம் நேரம் மற்றும் வேலை. இதை 2 டைப்பா பிரிப்போம். ஒண்ணு நேர்மாறல், இன்னொன்னு பாத்தீங்கன்னா எதிர்மாறல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சால்வ் பண்ணும்போது நேர்மாறல் எதிர்மாறல் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கணக்கு தெரியணும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இருந்தாலும் நம்ம இந்த டாபிக் பார்க்கும்போது இந்த ஒரு டைப் இருக்கு அப்படிங்கறத பார்த்து வச்சுக்கணும். அவ்வளவுதான், அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம். மற்றபடி நேர்மாறல் எதிர்மாறல் தெரியாமலே சம சால்வ் பண்ணா பண்ணிக்கலாம். சரியா? சரி, நம்ம இந்த சமம் பாத்தீங்கன்னா மொத்தம் 3 பார்ட்டா நடத்துவோம் இந்த டாபிக்கை. அந்த 3 பார்ட்டையும் ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா டைம் அவுட் எந்த சமம் காட்டாலும் ஈஸியா சால்வ் பண்ணுறோம்னு பண்ணிடலாம். அப்ப நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஷார்ட்கட் பேசிக் சம், இந்த இப்ப நடத்தக்கூடிய சமெல்லாம் பார்த்தாதான் அடுத்தடுத்த பெரிய பெரிய சமெல்லாம் என்ன பண்ண முடியும், ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல இருந்து நல்லா தெளிவா பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் மட்டும் வேலையில கன்ஃபார்மா 2 கொஸ்டின் இருந்து 3 கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் காட்டுறாங்களோ அது எல்லாமே போட்டுக்கலாம். சரியா? சரி, இப்ப கவனிங்க, நேர்மாறல் எதிர்மாறல். அது என்ன நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. நேர்மாறல்னா இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு சில காய்கறிகள் வாங்கி வச்சிருப்போம். ஒரு 50 பேருக்கு அளவுக்கு காய்கறி வாங்கி வச்சிருக்கோம். சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்க இன்னும் 50 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்கன்னா அப்ப இன்னும் காய்கறி அதிகமா தேவைப்படுது. ஏடா அப்போ ஆள் கூடும்போது பாருங்க, ஆள் கூடும்போது அந்த பொருளும் கூடுது பாத்தீங்களா? அப்ப 2 ஒண்ணு போலயே கூடணும். அது என்னது அப்படின்னா நேர்மாறல். சரியா? சரி, இப்ப எதிர்மாறல் என்ன அப்படின்னா, நம்ம வீடு கட்டிட்டு இருக்கோம். ஒரு 10 கொத்தனார் 20 நாட்கள்ல வீட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. சரியா? 10 கொத்தனார் என்ன சொல்றாங்கன்னா, வீட்டை நாங்க கட்டி 20 நாள்ல கட்டி முடிச்சிருக்கோம்னு சொல்றாங்க. சரி, அதே நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு 20 கொத்தனார் கூப்பிடுறோம். டோட்டலா எக்ஸ்ட்ரா ஒரு 10 கொத்தனார் கூப்பிடும் போது டோட்டலா 20 கொத்தனார் ஆச்சு. அவங்க அந்த வேலை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னா 10 நாள்ல வேலையை முடிச்சுவாங்க. அப்ப நல்லா பாருங்க, ஆட்கள் எக்ஸ்ட்ரா கூடும் போது நாட்கள் என்ன பண்ணுது, குறையுதா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பாருங்க, ஒண்ணு கூடும் போது இன்னொரு குறையுது பாத்தீங்களா இல்லையா? அப்ப இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எதிர்மாறல்னு சொல்லுவோம். அப்ப நேர்மாறல்னா என்ன, எதிர்மாறல் என்ன தெரியும் அப்போ உங்களுக்கு. ரைட்டா? நல்லா கவனிச்சுக்கோங்க. 2மே கூடுனா நேர்மாறல், ஒண்ணு கூடி ஒண்ணு குறைஞ்சது அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா எதிர்மாறல்னு சொல்லுவோம். இதை நம்ம நேர்மாறல் எதிர்மாறல் டைப்ல பிரிச்சு சொல்லியிருப்போம். அவ்வளவுதான். ரைட்டா? சரி, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சமங்கள் என்ன பண்ணுவோம்னா எப்படி சால்வ் பண்றதுன்னு பாத்துக்கலாம். இந்த கணக்கு பாத்தீங்கன்னா, ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ 2 பேரும் அந்த வேலையை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. கவனிங்க, அப்ப ஏ ஒரு வேலையை ஏங்கிற ஒரு நபர் இருக்காரா 20 நாள்ல முடிச்சிருக்காங்களாம். பிங்கிற நபர் அந்த வேலையை 30 நாள்ல முடிச்சிருக்காராம். அப்ப 2 பேரும் சேர்ந்து செய்ய போறாங்க. அப்ப இருவரும் சேர்ந்து வேலையை செய்தா அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்டிருக்காங்க. அப்ப ஏ 20 நாள், பி 30 நாள். தனித்தனியா பார்க்கும்போது ஏக்கு 20 நாட்கள் ஆகுது, நம்ம பிக்கு 30 நாட்கள் ஆகுதுன்னா அப்ப 2 பேரும் சேர்ந்து செய்யும் போது கண்டிப்பா 20 நாட்களுக்குள்ளேயே செய்ய முடியும். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யறாங்கல்ல, அதனால. ரைட்டா? அப்ப என்ன பண்ணலாம், அந்த சமயம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. பாருங்க, இதுதான் பேசிக் சம். இது உங்களுக்கு எல்லாம் இந்த சமெல்லாம் சால்வ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அடுத்து எவ்வளவு பெரிய சம்னாலும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதனால இந்த சமம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம சால்வ் பண்ண போற மெத்தட் வித்தியாசமா இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப நம்ம இந்த சம் எப்படி எல்லாத்துக்கும் எடுக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ண பார்த்துக்கணும். எவ்வளவு பெரிய சம் கேட்டாலும் சரி, இல்ல எவ்வளவு டைப் கேட்டாலும் சரி, இந்த மெத்தட் என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணிக்கலாம். அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எல்லா சம்மே நடத்துவேன். சரியா? அவன் நடத்தும் போது உனக்கு என்னென்ன சம் எப்படிலாம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருவேன். சரியா? சரி, இப்ப கவனிங்க,
இப்போ ஏ வந்து 20 நாள்ல முடிக்கிறாரா, பி வந்து 30 நாள்ல முடிக்கிறார். அப்ப என்ன பண்ணலாம்னா ஏ பி ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம், தனித்தனியா அப்படி எழுதிக்கிறோம். அப்ப ஏ 20 நாட்கள்னா நம்ம 20 போட்டுக்கிறோம் ஏக்கு. பி வந்து எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க, 30 நாள் கொடுத்துருக்கனால பிக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம 30 போட்டுக்கிறோம். சரியா? இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய போறாங்க. இப்போ ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்களே தவிர என்ன வேலைன்னு கொடுக்கல. அப்ப என்ன பண்ணலாம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்கிறதா கேட்டிருக்காங்களா, என்ன பண்ணலாம், என்ன வேலையே கொடுக்கல. அப்ப நம்ம வேலையோட அளவு தெரியும். ஒருத்தட்ட போய் நம்ம இந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்போம்னு காட்டா அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளவு இருக்கு. இப்போ ஒரு மூட்டை தூக்குற வேலையா இருக்கலாம், மூட்டை தூக்கும் போது இத்தனை மூடை இருக்கு, எவ்வளவு நாள்ல வேலை செய்யணும்னு கேட்டா சொல்லிடுவாரு. அதே இது வேலையே எவ்வளவுன்னு சொல்லாம இந்த வேலையை செய்ய முடியும்னு கேட்டா சொல்ல முடியாது அவரால். அப்போ நம்ம என்ன வேலைன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஒரு வேலைன்னு தான் கணக்குல இருக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப எந்த வேலை, இப்ப என்ன வேலைன்னு கூட தேவையில்லை, ஆனா அந்த வேலையோட அளவு நம்மளுக்கு ரொம்ப தெரியும். ரைட்டா? இப்ப என்ன அப்படின்னா இந்த 20 30 இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தாலே என்ன கிடைக்கும்னா வேலையோட அளவு கிடைச்சிடும். சரியா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா 20க்கு 30க்கு எல்சிஎம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தானா ஒருத்தெல்லாம் போடணும் தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம்னா பெரிய நம்ம இதுல இருக்கையில பெரிய நம்பர் எதுனா 30. அப்ப ஒண்ணு எல்சிஎம் வந்து 30 இருக்கலாம், இல்லைன்னா அதாவது பெரிய நம்பரா எல்சிஎம்மா இருக்கும், இல்ல அப்படின்னா பெரிய நம்பரோட மடங்கு தான் எல்சிஎம்மா இருக்கும். அப்ப 30 எல்சிஎம் இந்த இடத்துல போட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வச்சு இதை பெருக்கையில இங்க பாருங்க, இந்த இடத்துல 30 போடுறேன். 30 போடும்போது 30 வச்சு ஒன்ன பெருக்கையில வந்துடும், இதை வச்சு பெருக்கையில வராது. இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா 30 போட முடியாது. சரியா? அப்ப என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து 30ஓட மடங்கு 30 கூட்டினா என்ன வரும்னா 60 போடலாம். ரைட்டா? 60 போடும்போது பாருங்க இந்த இடத்துல இப்ப 60 போட்டோம்னா இந்த இடத்துல என்ன வரும்னா 2, இந்த இடத்துல 3. ரைட்டா? இப்ப வந்து பெருக்கும்போது பாருங்க, அப்ப மொத்த வேலையின் அளவு என்ன அப்படின்னா 60. இந்த 60 தான் என்ன பண்றாங்க, ஏயும் பியும் தனித்தனியா பாத்துருக்காங்களாம். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்க போறாங்க. ரைட்டா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு நல்லா பாத்துக்கோங்க. நம்ம என்ன பண்றோம்னா கணக்குல ஏபி கொடுத்துருக்காங்க. சரியா? பாருங்க ஏ பி கொடுத்துட்டாங்க. இந்த 3 டேட்டா, இந்த டேட்டா அப்புறம் இந்த டேட்டா இந்த டேட்டா, இது வந்து நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட்டா? நம்ம கணக்குல எப்பவுமே இந்த 3 டேட்டா வச்சுதான் சால்வ் பண்ணுவோம். அதாவது இந்த டேட்டாவும் இந்த டேட்டா வச்சு எப்பவும் சால்வ் பண்ணுவோம். இந்த டேட்டா 3மே ரொம்ப முக்கியம். சரி? அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த 3 நம்ம கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு தேவையே இல்லை. அப்போ இனிமே தேவையில்லை, இது எப்போ அடிச்சிருங்க. ரைட்டா? இதை அடிக்காம வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஒருவேளை இந்த வேல்யூ எடுக்கிறது போல நீங்க இதை எடுத்துருக்கலாம், அதனால கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால என்ன பண்ணுங்க, அடிச்சிருங்க. ரைட்டா? சரி, இப்ப பாத்துக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா பார்த்த வேலை என்ன வேலை அப்படின்னா இந்த 60 பங்கு வேலையை தான் பார்த்துருக்காங்க. ரைட்டா? மொத்தம் 60 மூடைகள் வச்சுக்கோங்களேன். 60 மூடைகளை இவர் வந்து 20 நாள்ல தூக்கிருக்காருன்னு சொல்லி கணக்குல சொல்லியிருக்காங்க. அது எப்படி 20 நாள் தூக்குவாருன்னா ஒரு நாளைக்கு 3 மூடை தூக்கினாதான் 60 மூடையை தூக்குறதுக்கு 20 நாள் ஆகும். கணக்குல கரெக்டா 20 நாட்கள் இருக்குதா? அதே மாதிரி இப்போ இந்த 60 மூடை இருக்குது, இதை ஒரு நாள் பி வந்து 30 நாள்ல முடிக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு 2 மூடை தான் தூக்க முடியும். அப்போ ஒரு நாளைக்கு 2 தூக்கி இருந்தாருன்னா மொத்தம் 30 நாள்ல 60 மூடை தூக்கி இருப்பாரு. அப்போ 30 நாள்ல வேலையை முடிச்சிருப்பாரு. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்ய போறாங்க, அப்படிதானே? இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அப்ப இந்த 3 இந்த 2ங்கிறது என்ன அப்படின்னா ஏ வந்து ஒரு நாளைக்கு பார்க்கக்கூடிய அளவு. இந்த பிங்கிறது வந்து இந்த 2ங்கிறது பி வந்து ஒரு நாளைக்கு பார்க்கக்கூடிய அளவு. ரைட்டா? அப்ப இங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியும். ரைட்டா? அது ஒரு நாள்னு தெரிஞ்சாலே என்ன பண்ணலாம், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அப்போ ஒரு நாளைக்கு ஏ வந்து 3 செய்யறாரு, அதே ஒரு நாள்ல பி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை செய்யறாருன்னா மொத்தம் 60 இருக்குது. அப்ப 60 முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 பேர் சேர்ந்து 5 முடிக்கிறாங்களா? இப்ப 60 மூடைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஏ ஒரு 3 மூடை, பி ஒரு 2 மூடை, மொத்தம் 5 மூடை தூக்குறாங்க. மொத்தம் அப்ப 60 மூடை இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 மூடைனா அப்ப 60 மூடை தூக்க எத்தனை நடக்கும் அப்படின்னா நம்ம 60 மொத்தத்துல என்ன போட்டுக்கலாம், 5 போட்டோம்னா எத்தனை நாள்ல முடியும் அப்படின்னா 12 நாட்கள்ல முடியும். சரியா? இப்ப 2 பேரும் சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டா 12 நாட்கள்ல முடிப்பாங்கன்னு அர்த்தம். சரி, அந்த சமயம் புரியுதா? இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பாத்துக்கோங்க. இதை வச்சுதான் மற்ற எல்லா சமயமே இருக்குது. இது நல்லா கவனிச்சு அப்படின்னா எல்லா சமயம் சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப அடுத்த சம் பாருங்க. இந்த சமயம் என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு ஆண் ஒரு வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பார், ஆனால் ஒரு பெண் அதை 12 நாட்களில் செய்து முடிப்பார். இவங்க இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்ப என்ன பண்ணலாம் பாருங்க, அதே மாதிரி சால்வ் பண்ணிக்கலாமா? 2 பேர் சேர்ந்து செய்யறாங்களா? அப்ப ஒரு ஆண் இருக்கா, அப்ப ஆண் சொல்லி எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். அப்புறம் பெண் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ரைட்டா? ஆண் வந்து எத்தனை நாட்கள்ல முடிக்கிறாங்களா? 4 நாட்கள்ல
பெண் வந்து எத்தனை நாட்கள்ல முடிக்கிறாங்கன்னா 12 நாட்கள்ல முடிக்கிறாங்களா. சரியா? இப்ப 2 பேரும் சேர்ந்து செய்ய போறாங்க. அப்ப என்ன வேலைன்னு அளவு கண்டுபிடிக்கணும்ல. வேலையோட அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா பெரிய நம்பர் இருக்கும், இல்லைன்னா பெரிய நம்பரோ மடங்கு இருக்கும். பெரிய நம்பர் 12, இந்த இடத்துல 12 போடும்போது இதை வச்சு பெருக்குனா வருது. 2 × 1 போடும்போது வருது. அந்த 4 வச்சு 3 பெருக்குனா வருது. நம்ம கரெக்டா அப்ப எல்சிஎம் 12 வச்சுக்கலாம். சரியா? இப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம இதை அடிச்சுக்கலாம். இந்த வேலையை நம்மளுக்கு இனிமே தேவையில்லை, நம்ம இதை அடிச்சுக்கலாம். சரியா? இப்போ இந்த வேலையை தான் 2 பேரும் சேர்ந்து பார்க்கணும். இப்போ ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஆண் வந்து எவ்வளவு பாக்குறாருன்னா 3 பாக்குறாரு, பெண் வந்து 4 பாக்குறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து 3 + 1 4 பார்க்கும்போது அப்ப 12 பாக்குறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னா, நீங்க பாருங்க 12/4 போட்டோம்னா எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க அப்படின்னா, இந்த வேலை எத்தனை நாள்ல முடிச்சிருவாங்கன்னா 3 நாட்கள்லயே முடிச்சிருவாங்க. ரைட்டா? அப்ப ஆன்சர் எத்தனை நாட்கள் வரும் அப்படின்னா 3 நாட்கள். சரியா? அடுத்து பாருங்க இன்னொரு சம், அடுத்த மாடல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னா. சரி, இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து டைப் 2 போட்டிருக்கோம். ஏன் டைப் 2னா கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும், அவ்வளவுதான். சரியா? அதுல வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். என்னன்னு பாருங்க, இந்த கணக்கை வாசிங்களா பாருங்க, எப்படி கொடுத்துருக்காங்க. ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து 8 நாள் முடிக்கிறாங்களா. அப்ப நம்ம கணக்குப்படி என்ன பண்ணலாம், முதல்ல ஏ பி தனித்தனியா கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை நம்ம தனித்தனியா எடுத்துக்கிட்டோம். ரைட்டா? இப்ப என்ன பண்றாங்கன்னா ஏபி 2 பேரும் சேர்ந்து கொடுத்ததுனால, பாருங்க ஏபி இருவரும் சேர்ந்து கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏ + பி அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம். ரைட்டா? சரி, எத்தனை நாள்ல முடிக்கிறாராம், 8 நாட்கள்ல. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏ மட்டும் எத்தனை நாள்ல முடிக்கிறாரு அப்படின்னா 12 நாட்கள்ல முடிக்கிறாரு. சரியா? அப்ப என்ன பண்ணலாம்னா ஏ போட்டு 12 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். சரிட்டா? அவ்வளவுதான். மற்றபடி எல்லா சமமும் ஒரே மாதிரி சால்வ் பண்ணுவோம். இப்ப நல்லா கவனிங்க, எல்சிஎம் எடுக்கலாமா. எல்சிஎம் எடுக்கும்போது பெரிய நம்பர்ல இருந்து பார்க்கலாம். பெரிய நம்பர் வந்து 12 போட்டோம்னா இதை வச்சு பெருக்க 1 வச்சு பெருக்குனா வந்துடும், இதை வச்சு பெருக்குனா வராது. அப்ப என்ன பண்ணலாம்னா 12ஓட மடங்கு அடுத்து என்ன வரும், 24 வரலாமா. அப்ப என்ன பண்ணலாம், 24 போட்டோம்னா இங்க 2 வச்சு பெருக்குனா வந்துடும், இங்க 3 வச்சு பெருக்குனா வந்துடும். கரெக்டா? இப்ப என்ன பண்ணலாம்னா இனிமே நம்மளுக்கு இந்த 3ஐயும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இனிமே நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ இந்த 3ஐயும் கண்டுபிடிச்சாச்சுல, இது வந்து மொத்த வேலை, இது வந்து ஒரு நாள் பார்க்கக்கூடிய வேலையின் அளவு. சரியா? இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ஏபி 2 பேரும் ஒரு நாளைக்கு 3 பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள சமயம் ஏ மட்டும் இருந்தாரு, அதனால ஏ மட்டும் ஒரு நாளைக்கு பார்க்கக்கூடிய அளவுன்னு பார்த்தோம். இப்ப வந்து 2 பேர் இருக்கிறதுனால அப்ப ஏபி 2 பேரும் ஒரு நாளைக்கு 3 பாக்குறாங்க. ஏ மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளவு பாக்குறாரு அப்படின்னா 2 பாக்குறாரு. ரைட்டா? அப்போ ஏபி 2 பேரும் ஒரு நாளைக்கு 3, ஏ மட்டும் ஒரு நாளைக்கு 2னா, இப்போ 2 பேரும் சேர்ந்து 3 பாக்குறாங்கல்ல, அப்ப மீதி 1 யாரு பாத்துருப்பா அப்படின்னு, கண்டிப்பா பி தான் பாத்துருப்பாரு. அப்போ பாருங்க ஏ வந்து ஒரு நாளைக்கு 2 பாக்குறாரு, ஏபி 2 பேரும் சேர்ந்து 3 கொடுத்துருக்காங்க. அப்ப பி ஒரு நாளைக்கு எவ்வளவு பாப்பாருன்னா 1 தான் பாப்பாரு. ரைட்டா? நம்ம கணக்குல என்ன கேட்டுருக்காங்க, இந்த பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாருன்னு கேட்டுருக்காங்களா. அப்ப என்ன பண்ணலாம், பி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பாப்பாருன்னா 1 முடிப்பாரு. அப்போ மொத்தம் 24 வேலை இருக்கு, 24 பங்கு வேலை இருக்குது. அப்போ 24 முடிக்கிறதுக்கு 1 பார்த்தாரு அப்படின்னா 24 1 போட்டா ஆன்சர் எத்தனை நாட்கள் வரும் அப்படின்னா 24 நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சரா கிடைக்கும். ரைட்டா? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேலையை காலி பண்ணணும், அதுக்கு யார் யார் வேலைக்கு வரா அப்படிங்கிறத நம்மளுக்கு கான்செப்ட். சரியா? சரி, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். நீங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க் வந்து எல்லா சம்மும் சால்வ் பண்ணக்கூடிய கொஞ்சம் திறமை கிடைச்சிடும். பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் சம் வந்து. சரியா? அடுத்து பாருங்க, ஒரு வேலையை ஒருவர் 5 நாட்களில் முடிக்கிறார், அவரது மகன் துணையுடன் அதை 3 நாட்களில் முடிக்கிறாராம். அப்போ என்ன பண்றாருன்னா ஒரு ஆள் என்ன பண்றாருன்னா தனியா பார்க்கும்போது 5 நாட்கள்ல முடிக்கிறார். ரைட்டா? அப்ப என்ன பண்ணுவோம், அப்பான்னு வச்சுக்கிறோம். இப்போ அப்பா, அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா அப்பா பிளஸ் யார் அப்படின்னா மகன், 2 பேரும் சேர்ந்து பாக்குறாங்க. ரைட்டா? இப்போ அப்பா பார்க்கும்போது எத்தனை நாள்ல பாக்குறாருன்னா 5 நாள்ல பாக்குறாராம். அவருடைய அப்பாவோட மகன் சேர்ந்து பார்க்கும்போது எத்தனை நாட்கள்ல முடிக்கிறாங்கன்னா 3 நாட்கள்ல முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சரி, இப்போ அவரது மகன் மட்டும் செஞ்சா அந்த வேலை எத்தனை நாள்ல செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. சரி, அப்ப என்ன பண்ணலாம், என்ன வேலைன்னு தெரியல, அப்ப வேலையோட அளவு கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கும் போது பெரிய நம்பர் எல்சிஎம் எடுக்கலாம். பாருங்க, இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கும்போது பெரிய நம்பர் பாருங்க 5 இருக்கா. 5 போட்டா இந்த இடத்துல 5 போட்டோம்னா இதை வச்சு பெருக்கணும் வந்துடும், இதை வச்சு பெருக்கணும் வராது. அப்ப என்ன பண்ணலாம்னா 10 போட்டு பார்க்கலாம். 5க்கு அப்புறம் 5ஓட மடங்கு தான் கண்டிப்பா இருக்கும். 10 போட்டு பார்க்கும்போது அப்பவும் இதை வச்சு பெருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்,
இன்னும் 5 சேர்த்தோம்னா 15. 15 போடும்போது பாருங்க, இங்க 5 வச்சு பெருக்கலாம், இங்க 3 வச்சு பெருக்கலாம். அப்ப இந்த 3 எடுக்க தெரிஞ்சினாலே கணக்கு அவ்வளவுதான், ஈஸி. ரைட்டா? இப்ப என்ன பண்ணலாம்னா, இனிமே நம்மளுக்கு இந்த டேட்டா தேவையில்லை. அப்ப இந்த 3 வச்சுதான் சம் சால்வ் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க, அப்பா ஒரு நாளைக்கு பார்க்கக்கூடிய வேலையின் அளவு 3. சரியா? அப்பாவும் மகனும் ஒரு நாளைக்கு பார்க்கக்கூடிய வேலையின் அளவு 5. அப்போ அப்பா ஒரு நாளைக்கு 3, ஆனா அப்பாவும் மகனும் சேர்ந்து செய்யும் போது ஒரு நாளைக்கு 5. அப்ப மீதி 2 யார் பார்த்திருப்பாங்க? இதுல 5ல அப்பாவோட பங்கு 3 இருக்கு, மகனோட பங்கு மீதி எத்தனை இருக்குன்னா 2 இருக்கும். ரைட்டா? அப்போ ஒரு நாளைக்கு அப்பா எவ்வளவு பாக்குறாரு அப்படின்னா கணக்குல நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3 பாக்குறாரு. சரியா? அப்ப மகன் எவ்வளவு பாக்குறாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 பாக்குறாரு. அப்போ இப்போ இந்த வேலை யார் பார்க்கணும் அப்படின்னா மகன் மட்டும் செய்ய போறாராம். அப்ப மகன் ஒரு நாளைக்கு 2 பாக்குறாருன்னா 2 பார்த்தாருன்னா அந்த 15 வேலையை முடிக்கிறது எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2. அப்ப 2 பார்த்தாருன்னா கிட்டத்தட்ட 7 நாள் வேலை பார்ப்பாரா? 7 நாள் வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு 2 அப்படின்னு கணக்கு பண்ணலாம். மொத்தம் 14 வேலை முடிஞ்சிடும். ஆனா மீதி 1 இருக்கு பாத்தீங்களா, அந்த 1க்கு அடுத்த நாள் வருவாரு, ஆனா அரை நாள் மட்டும் வேலை பார்ப்பாரு. கரெக்டா? அப்ப என்ன பண்ணலாம்னா ஆன்சர் 7 நாட்கள்னு வரும். அப்ப 15/2 போட்டோம்னா எத்தனை நாட்கள் வரும்னா 7 1/2 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? அப்ப ஆன்சர் எத்தனை நாட்கள் முடிப்பாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா 7 நாட்கள்ல இந்த வேலையை என்ன பண்ணுவாரு? முடிச்சுக்குவாரு. இந்த மாதிரி எல்லா சம்முமே ஒரே மாதிரி தான் சால்வ் பண்ணுவோம். அதனால நல்லா கவனிச்சுட்டே வாங்க. சரியா? சரி, பார்ட்ஸும் பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா டைப் 3 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு வேலையை ABC என்பவர்கள் 15, 10, 20 நாட்கள்ல முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம 2 பேர் முடிக்கிற மாதிரி தான் பார்த்திருப்போம். எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க அப்படின்னா 3 பேர் வேலை பார்க்கறாங்களா, அவ்வளவுதான். சரியா? அப்ப 3 பேர் செஞ்சா நீ எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா பாருங்க. அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப நம்ம அதே மாதிரி எழுதிக்கலாம். என்ன எழுதலாம் பாருங்க, ABC. சரியா? A எத்தனை நாட்கள்ல வேலை பார்ப்பாருன்னா 15 நாட்கள்ல முடிப்பாராம். அப்ப D 10 நாட்கள்ல பார்ப்பாராம். C 20 நாட்கள்ல பார்ப்பாராம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்ம 3க்குமே எல்சியம் எடுக்கணும். அவ்வளவுதான். முதல்ல 2 பேர் இருந்தாங்க, அதனால பிரச்சனை இல்லை. 2 பேருக்கு எடுத்துட்டு இப்ப 3 பேர் இருக்காங்க, அவ்வளவுதான். 3 பேருக்குமே எத்தனை நாள்ல முடிக்கிறாங்களோ அது எல்சியம் எடுத்துக்கலாம். இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 20 இருக்குதா? அப்போ நம்மளுக்கு எல்சியம் 20 இருக்கலாம், இல்ல 20ஓட மடங்கு எதனால இருக்கலாம். இப்ப 20 போட்டீங்கன்னா இதை வச்சு 1 × 20 போட்டா வந்துடும், 2 × 10 போட்டா வந்துடும். ஆனா 15 வச்சு பெருக்கும்போது 20 வராது. அதனால என்ன பண்ணலாம்னா அப்ப 40 போட்டு பார்க்கலாம். 40 போட்டு பாத்தீங்கன்னா இது 2க்கும் வரும், இதுக்கு பெருக்குனா வராது. இப்போ 60 போடலாம்ல, 20ஓட மடங்கு தான் எல்லாமே. ரைட்டா? அப்ப என்ன பண்ணலாம்னா 60 போட்டு பார்க்கும்போது 3 × 20 60, 6 × 10 60, 4 × 15 60 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சரியா? அப்போ 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்காங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அனைவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப என்ன பண்ணலாம்னு பாருங்க. அப்ப மொத்த வேலையின் அளவு என்ன இருக்கு அப்படின்னா இனிமே நம்மளுக்கு இந்த டேட்டா தேவையில்லை, இந்த 3 டேட்டாவும் தேவையில்லை. ரைட்டா? ஏன் அப்படின்னா இந்த 3ஐயும் இதை வச்சு சால்வ் பண்ண போறோம். ரைட்டா? அப்போ 4ங்கிறது A ஒரு நாளைக்கு பார்க்கக்கூடிய வேலையின் அளவு, 3ங்கிறது P ஒரு நாளைக்கு பார்க்கக்கூடிய வேலையின் அளவு, Cங்கிறது இந்த 3ங்கிறது C ஒரு நாளைக்கு பார்க்கக்கூடிய வேலையின் அளவு. ரைட்டா? அப்போ மொத்தம் 60 இருக்குது. இப்ப 3 பேரும் சேர்ந்து பாக்குறாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 எவ்வளவு பார்ப்பாங்கன்னா 3 பேரும் சேர்ந்து 6 + 4 + 3 மொத்தம் 13 பங்கு பாக்குறாங்க. அப்போ ஒரு எத்தனை நாள் பார்ப்பாங்க அப்படின்னா அப்ப 60 நம்ம 13 போட்டுக்கலாமா? ரைட்டா? அப்ப 60/13 போட்டு பாத்தீங்கன்னா என்ன வரும் பாருங்க, 4 வாட்டி ஃபுல்லா போகுமா? 4 × 13 52 வரை போகும். ரைட்டா? அப்போ நம்ம அடிக்கும் போது 4 வாட்டி ஃபுல்லா போகுது. 4/3 52 இருக்குது. இப்ப மீதி என்ன இருக்கு அப்படின்னா 52, 60ல 52 போனா 8 இருக்கா? அப்ப 8/13 அப்படிங்கிற நமக்கு ஆன்சரா கிடைக்கும். அப்ப ஆன்சர் எத்தனை நாட்கள் வரும் அப்படின்னு 8/13 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. ரைட்டா? அப்ப 4 வாட்டி ஃபுல்லா போகுது. அப்ப 4/3 52,
இப்போ 60ல் 52 போச்சு. மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்கு. அந்த 8 கீழே 13, ஆனா மீதி வந்து 8 தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? சரி, அப்போ ஆன்சர் வந்து 4 8/13 அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? சரி, அடுத்து பாருங்க. அதே மாதிரி சமம் இந்த சமம். இந்த சமம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஏபிசி 3 பேரும் சேர்ந்து செய்யற மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, 24, 6, 12 தினங்களில் முறையை செய்து முடிப்பார். அனைவரும் சேர்ந்து செய்தால் அந்த வேலை. இதுவும் என்ன அப்படின்னா, எல்லாருமே எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இப்போ முன்னாடி பார்த்தது மாதிரிதான். இப்போ இது வரைக்கும் பார்த்ததை வச்சு இந்த சமம் என்ன பண்ணலாம்னா சால்வ் பண்ணிடலாம். அதனால இந்த சமம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இதை ட்ரை பண்ணிட்டு இதுல பாருங்க ஆன்சர் என்ன வரும் பாத்தீங்க அப்படின்னா, சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏ பி சி 3 வரைக்கும் போட்டுக்கலாம். 24, 6, 12 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு 24 அப்படிங்கிறது கிடைக்கும். ரைட்டா? என்ன பண்ணலாம்னா இங்க 2, 4, இது 1 கிடைக்கும். இனிமே நம்ம வந்து இதை அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம்னா இப்போ 3 பேரும் சேர்ந்து செய்யணும். அப்ப 24 ஒரு நாளைக்கு 3 பேரும் சேர்ந்து பார்த்தாங்கன்னா 4 + 2 + 1 7 பாக்குறாங்க. 24/7 போட்டோம் அப்படின்னா கரெக்டா 3 வாட்டி போகும். 3 வாட்டி போகும்போது 3 வேளை 21. மீது என்ன இருக்கு அப்படின்னா 24, 21 போனா மீது 3 இருக்கும். அப்போ 3/7 அப்படிங்கிறது ஆன்சரா கிடைக்கணும். சரியா? அப்ப நீங்க செஞ்சு பார்த்துட்டு நம்மளுக்கு ஆன்சர் வந்து 3/7 தான் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? சரி, அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம பாருங்களா, என்ன கொடுத்துருக்காங்க. ஏபிசி ஆகிய மூவர் ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்னா 5 நாள்ல முடிக்கிறாங்களாம். சரியா? 3 பேருக்கு சேர்ந்து 5 நாள்ல முடிக்கிறாங்க. ஏபிசி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ மற்றும் சி ஆகியோர் எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்னா 7 நாள்ல 7 நாள்ல முடிக்கிறாங்களாம். ஏயும் சியும் எத்தனை நாட்கள் அப்படின்னா 7 நாட்கள். ஏ ஆனவர் தனியா அந்த வேலையை எத்தனை நாள்ல பாக்குறாருன்னா 15 நாட்கள்ல பாக்குறாரு. கொடுத்துருக்காங்க. பி மற்றும் சி 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள்ல பாப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, அப்ப என்ன பண்ணலாம்னா டைமண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல செஞ்ச மாடல் வந்து அப்படியே கடைசி வரைக்கும் ஒரே மத்த எல்லாம் செய்வோம். அதனால எல்லா சமயம் நல்லா டீட்டெயிலா பாத்துக்கோங்க. சரியா? கவனிங்க. இப்போ ஏ பிசி 3 பேரும் சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்களா 5 நாட்கள்ல. சரியா? அடுத்து ஏ மற்றும் சி 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்னா 7 நாட்கள்ல முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல பாக்குறாருன்னா 15 நாட்கள்ல பாக்குறாராம். சரியா? அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கும் அதே மாதிரி தான் சால்வ் பண்ணுவோம். பெரிய நம்பர் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ மொத்த வேலையின் அளவு கண்டுபிடிக்கணும். மொத்த வேலையோட அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கையில பெரிய நம்பர் பாருங்க. பெரிய நம்பர் போட்டு பாருங்க. அது வந்ததுன்னா, இல்லைன்னா அது வரல அப்படின்னா பெரிய நம்பரோட மடங்க போட்டு பார்க்கலாம். என்ன பண்றேன் அப்படின்னா, நான் எல்சிஎம் எடுக்கிறேன். அப்ப மொத்த வேலையோட அளவு கண்டுபிடிக்கிறதா எல்சிஎம் எடுத்துருக்கேன். இப்ப அந்த இடத்துல நான் 15 போடுறேன்னு வச்சுக்கோங்க. 15 இந்த 15 வச்சு 1 பெருக்கினா 15 வந்துடும். 7 இருக்கு பாத்தீங்களா? அப்ப 2 வாட்டி பெருக்கணும்னா 15 வந்துடும். இங்க 3 வாட்டி பெருக்கணும்னா 15 வந்துடும். கரெக்டா? அப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ 3 வேலையும் கண்டுபிடிச்சிட்டோம். இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. மொத்த வேலையோட அளவும் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப நம்மளுக்கு வந்து இனிமே இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதா தான் டேட்டா இருக்கும். சரியா? இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த 15 பங்கு வேலையை யார் பார்க்கணும் அப்படின்னா பியும் சியும் பார்க்கணுமா. நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஒரு நாளைக்கு பியும் சி எவ்வளவு பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் இந்த வேலையை நம்ம எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சரியா? இப்ப என்ன பண்ணலாம்னா அங்க பாருங்க, இந்த 3ங்கிறது ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள் பார்க்கக்கூடிய வேலையின் அளவு இந்த 3. ரைட்டா? ஏசி மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை அப்படின்னா 2, ஏ மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை அப்படின்னா 1. சரியா? அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏயும் சியும் ஒரு நாளைக்கு 2, ஆனா ஏ ஒரு நாளைக்கு 1, அப்ப சி ஒரு நாளைக்கு எவ்வளவு இருப்பாரு? 1 தான் இருப்பாரு. இப்ப ஏ 1 தான் இருப்பாரு. மொத்தம் எல்லாரும் 3 அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து 3னா ஏக்கு 1, பிக்கு 1, சிக்கு 1 தான் இருப்பாரு. அப்ப ஒரு நாளைக்கு 3 பேரும் ஆளுக்கு 1 தான் பார்ப்பாங்கன்னு அர்த்தம். ரைட்டா? இப்ப யாரு பார்க்க போறா அப்படின்னா பியும் சியும் சேர்ந்து பார்க்க போறாங்க. அப்ப மொத்தம் 15 பங்கு வேலை இருக்குது. பி ஒரு நாளைக்கு 1 பார்ப்பாரு, சி ஒரு நாளைக்கு 1 பார்ப்பாரு. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 2 பார்த்தாங்கன்னா
இப்போ இந்த வேலை எத்தனை நாள் முடிக்க ஆகும்னு பாருங்களேன். ஒரு நாளைக்கு 2 பார்த்தாங்கன்னா 15 முடிக்கிறது எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா 15 பேர் 2 போட்டோம்னா 7 வாட்டி ஃபுல்லா 7 நாள் ஃபுல்லா வேலை வைப்பாங்க. 8வது நாள் வந்து அரை நாள் தான் வேலை வைப்பாங்க. கரெக்டா? அப்போ 7 நாட்கள் வந்துருக்கும். ரைட்டா? சரி, அப்போ ஆன்சர் எத்தனை நாட்கள் வரும் அப்படின்னா 7 நாட்கள். இப்படி எந்த சம் வந்தாலும் என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியா இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? இப்படி ஏதாவது சம் சால்வ் பண்ண உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட்ல போட்டு விடுங்க, நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு அனுப்பேன். சரியா? சரி, வாட்ஸ் சம் பார்க்கலாமா? பாருங்க. ஒரு வேலையை ஒரு ஆண் முடிக்க 10 நாட்களும், அடுத்த மாடல் அடுத்த டைப்னு போட்டிருக்கோம். சரியா? ஒரு வேலையை ஒரு ஆண் முடிக்க 10 நாட்களும் பெண் வந்து 6 நாட்களும் எடுத்துக்கொள்கின்றனர். 2 பேரும் சேர்ந்து 3 நாட்கள் செய்த பிறகு அந்த பெண் வேலையை விட்டு சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை அந்த பெண் எத்தனை நாட்கள் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. இப்ப கவனிங்க, இது ஒரு முக்கியமான மாடல் சம். இது உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சு அப்படின்னாலே டைம் அண்ட் ஒர்க் எல்லாமே ஈஸியா மாறிடும். அப்போ இதுவும் அதே மெத்தட்ல சால்வ் பண்ணிக்கலாம். அப்படி எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்களேன். கவனிங்க, ஒரு வேலையை வந்து ஒரு ஆண் முடிக்க 10 நாள் ஆகுது, ஒரு பெண்ணுக்கு வந்து 6 நாள் ஆகுது. அப்போ ஆண் முடிக்க 10 நாட்களும் பெண்ணுக்கு வந்து 6 நாள் ஆகுது. இப்ப 2 பேரும் சேர்ந்து வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 3 நாட்கள் ஒண்ணு போல வேலை பார்த்துருக்காங்க. 3 நாட்களுக்கு அப்புறம் இறக்கணுமா? சரி, கவனிங்க. பாருங்க, ஆண் 10 நாட்களும் பெண் வந்து 6 நாட்களும் ஆகுது. 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களாம். அப்ப 3 நாள் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் யார் போயிட்டா அப்படின்னா அந்த பெண் வந்து வேலையை விட்டு போயிடுறாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், அவங்க வேலையை விட்டு போயிடுவாங்க. அப்படி வேலையை விட்டு போனாங்க அப்படின்னா இந்த வேலை வந்து கண்டிப்பா சொன்ன டைமுக்குள்ள முடிக்க முடியாது. ஏன்னா அந்த பெண் வந்து வேலையை விட்டு போயிட்டாங்கன்னா அந்த ஆண் தான் கண்டிப்பா பார்த்தாங்க. சரியா? அப்ப என்ன பண்ணலாம்னா அந்த மீதமுள்ள வேலையை அந்த ஆண் வந்து எத்தனை நாட்களை பார்ப்பாரு. அப்ப மீதி இருக்க வேலையை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப மீதி இருக்க வேலையை இந்த ஆண் மட்டும் தான் பார்க்கணும். அப்ப எத்தனை நாட்களை பார்ப்பாருன்னு கேட்டிருக்காங்க. அப்ப கணக்கை சால்வ் பண்ணிக்கலாமா? அப்ப கவனிங்க, ஒரு ஆண் பெண் 2 பேரும் என்ன பண்ணுவோம், எழுதிடுவோம். சரியா? அப்ப ஆண் பெண், ஆண் வந்து எத்தனை நாட்களை பார்ப்பானா 10 நாட்கள்ல, பெண் வந்து 6 நாட்கள்ல பார்ப்பாங்களாம். வழக்கம் போல என்ன பண்ணலாம், நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். ஏன்னா மொத்த வேலையோட அளவு கண்டுபிடிக்கணும்ல, அதனால நம்ம எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுக்கும் போது பாருங்க, பெரிய நம்பரோட மடங்கு தான் எல்சிஎமா இருக்கும், இல்லைன்னா பெரிய நம்பர் எல்சிஎமா இருக்கும். 10 போட்டு பார்த்தா இந்த இதை வச்சு பெருக்கினா வராது, 20 போட்டு பார்த்தா வராது, 30 போட்டு பார்த்தா வர வாய்ப்பு இருக்குதுன்னா 30 வரலாம். அப்ப பாருங்க, 30 நான் போடுறேன் இந்த இடத்துல. அப்ப 5 வச்சு பெருக்குனா 30 வருது, 3 வச்சு பெருக்கினா 30 வருது. சரியா? சரி, சப்போஸ் நான் 30 போடல, நான் வந்து 60 போட்டுக்கிட்டேன் அப்படின்னாலும் நான் இந்த மெத்தட்ல ஆன்சர் சரியா தான் இருக்கும். நீங்க இந்த இடத்துல போடக்கூடிய நம்பர் வந்து இதை வச்சு பெருக்குனா 2ஐயும் பெருக்குனா வந்தா மட்டும் ஓகே, அவ்வளவுதான். இந்த நம்பர் தான் போடணும் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. சரி, இப்ப நீங்க 30 போடலாம், 60 போடலாம், 90 போடலாம். ஆனா 2 வச்சு பெருக்கும்போது நம்பர் வரணும், அவ்வளவுதான். சரியா? அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்க, நம்ம இந்த டேட்டா 2 பேரும் கண்டுபிடிச்சிட்டோம். அதனால நம்மளுக்கு வந்து இது தேவையில்லை இப்போ. சரியா? இப்போ இந்த 30 பங்கு வேலையை தான் 2 பேரும் சேர்ந்து பார்க்க வந்திருக்காங்க. அதுல 3 நாட்களுக்கு அப்புறம் யார் போயிட்டாங்க, அந்த பெண் வந்து போயிட்டாங்களாம். இப்ப என்ன பண்ணலாம், மொத்தம் 30 பங்குல பாருங்களேன். சரி, இப்போ இந்த 3ங்கிறது ஆண் வந்து ஒரு நாளைக்கு பார்க்கக்கூடிய வேலையின் அளவு, இந்த 5ங்கிறது பெண் வந்து ஒரு நாளைக்கு பார்க்கக்கூடிய வேலையின் அளவு. இப்போ 2 பேருக்கு வந்து ஒரு நாளைக்கு வேலை பார்த்தாங்கன்னா 8 முடிச்சுக்குவாங்க. சரியா? அப்ப 2 பேருக்கு வந்து ஒரு நாளைக்கு வேலை பார்த்தாங்க அப்படின்னா 8, 5 + 3 8 முடிச்சிருப்பாங்க. அப்போ 8 8 பார்க்கும்போது 3 நாட்கள் வேலை பார்த்திருக்காங்கல்ல, அப்போ 3 நாட்கள் பார்க்கும்போது 3 × 8 அந்த 24 பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. ரைட்டா? இந்த டோட்டலா நம்ம 30ல 24 முடிச்சிருப்பாங்க. அப்ப மீதி என்ன இருக்கு அப்படின்னா, மீதி 30ல என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு 6 தான் இருக்குது. இந்த 6 பாக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அந்த பெண் வந்து போயிட்டாங்க. அப்ப இந்த மீதி 6 யார் பார்த்தாங்க அப்படின்னா ஆண் தான் பார்த்தாங்க. ஏன்னா பெண் வேலையை விட்டு போயிடுறாங்க, இப்ப யார் பார்த்தாகணும், ஆண் தான் பார்த்தாங்க. அது மீதமுள்ள வேலையை இப்படிதானே கொடுத்துருக்காங்க. அப்ப மீதமுள்ள வேலை எவ்வளவு இருக்கு அப்படின்னா 6 இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆண் வந்து எவ்வளவு பார்ப்பாருன்னா 3 தானே பார்ப்பாருன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா மீதி எத்தனை இருக்குது அப்படின்னா 6 இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு 3 பார்த்தாருன்னா இப்ப 6 முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா 6/3 போட்டோம் அப்படின்னா
எத்தனை நாட்கள் முடிப்பாரு அப்படின்னா 2 நாட்கள் என்ன பண்ணுவாரோ அந்த வேலையை முடிச்சுடுவார். சரியா? இப்போ நம்ம இந்த மெத்தட்ல யாரு குறிப்பிட்ட நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் யார் போனாலுமே இல்ல யார் வந்தாலுமே என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் என்ன பண்ணுங்க அப்படின்னா பேசிக்ல இருந்து நல்லா இந்த வீடியோ நல்லா பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மள ஈஸியா சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படி போக போக ஒவ்வொரு மெத்தோட கொஞ்சம் ஹை லெவல் மாடலா அப்படி பார்க்கலாம். சரியா? சரி, டாட்ஸும் பார்க்கலாமா? இதுவும் அதே மாடல் சம்பந்தம் பாருங்க. ஏபிசி என்ற மூவர் ஒரு வேலையை 8, 12, 16 நாட்கள் முடிக்கிறாங்க. சரி, அந்த 3 பேரும் தனித்தனியா பார்க்கும்போது எத்தனை நாட்கள் அப்படின்னா 8, 12, 16 நாட்கள் முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வழக்கம் போலயே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கூட பார்க்க தேவையில்ல, நம்ம அப்படி எழுதிக்கலாம். ஏன்னா எல்லா சம்பளையுமே என்ன வேலை அப்படிங்கிறது அளவு கண்டுபிடிச்சதான் ஆன்சர் சால்வ் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ ஏ பி சி எழுதிக்கலாமா? ஏக்கு 8 நாட்கள், பிக்கு 12 நாட்கள்ல முடிப்பாராம், சிக்கு 16 நாட்கள்ல முடிப்பாருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்சிஎம் எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா வேலையோட அளவு கண்டுபிடிக்கணும், அதனால நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். இப்போ பெரிய நம்பர் 16 இருக்கு. 16 இந்த இடத்துல போடும்போது 8 வச்சு பெருக்குனா 8 2 பெருக்குனா 16 வந்துடும். 12 வச்சு பெருக்குனா வராது, 16 வச்சு 1 வச்சு பெருக்குனா வந்துடும். அவன் 16 3க்குமே வந்தா இந்த இடத்துல போடலாம். இப்போ 16 வராது. அப்ப என்ன பண்ணலாம்னா 16ல இருந்து 32 போட்டு பாருங்க. என்ன 16ஓட 16 கூட்டம் என்ன வரலாம், அப்போ எல்சிஎம் என்ன வரலாம் பாருங்க, பெரிய நம்பரா இருக்கும். இல்ல அப்படின்னா அதோட மடங்கு இருக்கும். 16 × 16 32. 16ஓட 16 கூட்டம் 32. 32 வரல அப்படின்னா அதுல இருந்து ஒரு 16 கூட்டம் என்ன வரும் அப்படின்னா 48 வருதான்னு பாருங்க. 48 போட்டு பாத்தீங்க அப்படின்னா வருமா அப்படின்னா வரலாம்னா 48 போடுறேன். இப்போ 8 × 6 48 வரும். 12 × 4 48 வரும். 3 × 16 48 வரும். கரெக்டா? அப்புறம் இந்த இடத்துல வேல்யூ சரியா வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணலாம்னா இனிமே இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம், அடிச்சுக்கலாம். நம்மளுக்கு தான் இந்த டேட்டா அந்த 3 கிடைச்சிச்சு, 4மே கிடைச்சிருச்சு. இதை வச்சு நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், சால்வ் பண்ணுவோம். இதுதான் நம்மளுக்கு மேஜரான ஏரியா தான். சரியா? இதை வச்சுதான் என்ன பண்ணுவோம், நம்ம ஃபுல்லாவே சால்வ் பண்ணுவோம் செம்ம. அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்க மெயினா அந்த 4 டேட்டா மட்டும் சம் சால்வ் பண்ணும்போது எடுத்து போட்டுக்கோங்க. ரைட்டா? சரி, இப்ப கவனிங்க. இப்ப கணக்கு பாருங்க. 3 பேரும் சேர்ந்து என்னால முடிக்காம கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை வச்சு என்ன வேலையை பார்க்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப பாருங்க, ஏபி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 3 நாட்களுக்கு செய்தனர். முதல்ல யார் செய்யற வேலையா, ஏயும் பி மட்டும் 3 நாள் செய்யறாங்களாம். ஏ ஒரு நாளைக்கு 6 செய்யறாரு, பி ஒரு நாளைக்கு 4 செய்யறாரு, சி ஒரு நாளைக்கு 3 செய்யறாரு. கரெக்டா? இப்போ ஏபி 2 பேர் வந்து 3 நாள் மட்டும் செய்யறாங்களாம். அப்ப ஏ ஒரு நாளைக்கு 6 பங்கு பாக்குறாரு, பி ஒரு நாளைக்கு 4 பங்கு பாக்குறாருன்னா அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பங்கு முடிப்பாங்கன்னா மொத்தம் 10 பங்கு முடிச்சிருப்பாங்க. சரியா? இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா 3 நாட்கள் செய்யறாங்க அப்படின்னா அப்ப 3 × 10, ஏன்னா 6 + 4 10 தானே. அப்ப டோட்டல் எத்தனை முடிச்சிருப்பாங்கன்னா 30 முடிச்சிருப்பாங்க. எத்தனை நாட்கள்ல, 3 நாட்கள்ல ஏபி 2 பேரும் சேர்ந்து 30 முடிச்சிட்டாங்க. அப்ப அவங்க பாருங்க, நம்மளுக்கு 48ல 30 முடிஞ்சதுன்னா மீதி எவ்வளவு இருக்குன்னு பாருங்களேன். மீதி 18 தான் இருக்கு. இப்ப கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 நாட்கள் செய்தனர், பின்னர் பி விலகுகிறார். 3 நாட்கள் செஞ்சதுக்கு அப்புறம் பி போயிருந்தாரு வேலை விட்டு. அப்ப பி போயிட்டாரா, ஏயும் பியும் இது ஏயும் பியும் பார்த்தது. ஏயும் பியும் எத்தனை நாட்களை பார்த்ததுன்னா 3 நாட்கள் பார்த்தது. சரியா? இப்போ பி போனதுக்கு அப்புறம் அவருக்கு மேல யார் வரா, பிக்கு மேல யார் வரான்னா சி வராங்கன்னா அப்ப சி சேருகிறார் எனில் ஏசி ஆகிய இருவரும் சேர்ந்து மீதமுள்ள வேலையை, மீதமுள்ள வேலை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 18 தான் மீதமுள்ள வேலை. சரியா? அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த 18 தான் மீதமுள்ள வேலையா இருக்கு, இதை முடிக்கணும். அப்ப மீதமுள்ள வேலையை முடிக்கிறதுக்கு ஏசி 2 பேருக்கும் எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்ப மீதமுள்ள வேலை 18. ஏ ஒரு நாளைக்கு 6 பார்ப்பாரு, சி ஒரு நாளைக்கு 3 பார்ப்பாங்க. இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6 + 3 9 பாக்குறாங்கன்னா அப்ப 18 பாக்குறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னா 2 நாட்கள்ல முடிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு என்ன பாக்குறாங்க, 9 பாக்குறாங்க. அப்ப 2 நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 18 பார்த்து முடிச்சிருப்பாங்க. ஆன்சர் எத்தனை நாட்கள் வரும் அப்படின்னா நம்மளுக்கு 2 நாட்கள் அப்படிங்கிறது ஆன்சரா கிடைக்கும். சரியா? அவன் போன சமம் இந்த சமம் ஒரே மாதிரி இருக்குது. இத்தனை நாட்களுக்கு பின்னர் என்ன பண்றாங்க, விலகுறாங்க, சேர்றாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், இந்த டேட்டா ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இதை வச்சு ஃபுல்லா சால்வ் பண்ணுவோம். இதுல வந்தாங்கன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க, இதை எடுக்க வேண்டாம். இப்போ முதல்ல 3 நாட்களுக்கு
ஏபி கொடுத்துருக்காங்க, நம்ம சி எடுத்துக்கிறவே இல்லை. இருந்தா அவர் சேர்த்துக்கிற போறோம், இல்லை நம்ம நினைப்போம் அப்படியே விட்டுக்கலாம். ரைட்டா? சரி, இப்போ அடுத்த சம் பாருங்க. அதே மாடல் சம் இருக்கும் பாருங்களேன். என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி அந்த 3 பேரும் 12, 24, 36 நாள்ல, சாரி 12, 24, 8 ஆகிய நாட்கள்ல முடிப்பாங்களாம். இம்மூவரும் சேர்ந்து ஒரு நாள் தான் வேலை செஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த நாட்கள் 3 பேரும் தனித்தனியா முடிச்சது, ஒரே நாள் தான் வேலை பார்த்துருக்காங்களாம். பின் சி வந்து விலகி விடுகிறார் எனில் ஏபி இருவரும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாங்க? ஏபி 2 பேரும் பாக்குறாங்க, யார் யாரா அப்படின்னா மீதமுள்ள வேலையை பாக்குறாங்களா? சரியா? அப்ப நல்லா கவனிங்க. அப்ப ஏ பி சி பண்ணிக்கலாமா? ஏ வந்து 12 நாட்கள்லயும், பி வந்து 24 நாட்கள்லயும், சி வந்து 8 நாட்கள்லயும் பாக்குறாங்களாம். அப்ப என்ன பண்ணலாம், எந்த வேலை பார்க்காமன்னு சொல்லி அளவு கண்டுபிடிக்கலாமா? பெரிய நம்பர் 24 போடும்போது பெருக்க முடியுமான்னு பாருங்க. இங்க 3 வச்சு பெருக்கலாம், இங்க 1 வச்சு பெருக்கலாம், இங்க 2 வச்சு பெருக்கலாம். அப்ப நம்ம எல்லாமே ஓகேவா இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலாம், இதே வச்சுக்கலாம் நம்ம. சரியா? இப்ப என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, இப்போ 3 பேர் இருந்து எத்தனை நாள் வேலை பார்க்கறாங்களாம்? ஒரே ஒரு நாள் தான் வேலை பார்க்கறாங்க. ஒரு நாளைக்கு ஏ எவ்வளவு பார்ப்பாருன்னா 2, பி ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்ப்பாருன்னா 1, சி ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்ப்பாருன்னா 3 பார்ப்பாரு. அப்போ 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பாக்குறாங்கன்னா 2 + 1 + 3 மொத்தம் எவ்வளவு வருதுன்னா 6 வருது. ரைட்டா? 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல எவ்வளவு முடிக்கிறாங்கன்னா ஏ + பி + சி 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல, சரியா, ஒரு நாள்ல எவ்வளவு பாக்குறாங்கன்னா 6 பாக்குறாங்க. அப்ப 2 + 1 + 3 எத்தனை? 6 பார்த்துருக்காங்க. அப்ப 24ல நம்மளுக்கு 6 முடிஞ்சுச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும் பாருங்க. மீதி எவ்வளவு இருக்கும்? நம்மளுக்கு 18 தான் இருக்கும். சரியா? அப்ப இந்த 18 தான் அதுக்கப்புறம் யார் போயிருந்தா, இதுல ஒருத்தர் மட்டும் போறாரு. யாரு மட்டும் போறாருன்னா பி மட்டும் போறாரு. அப்ப பி ஒரு நாளைக்கு 3 பங்கு பார்க்கக்கூடியவர் வந்து போயிட்டாரு. அப்ப மீதி வேலை இப்ப யார் பார்த்தாகணும்? ஏபி 2 பேர் தான் பார்த்தாகணும். 3 பேர்ல ஒருத்தர் போயிட்டாரு. அப்போ ஏபி 2 பேர் ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்ப்பாங்கன்னா 3 பார்ப்பாங்க. சரியா? அப்ப 3 பார்த்தாங்க அப்படின்னா அப்ப 18 பாக்குறது எத்தனை நாள் ஆகும் பாருங்க. ஒரு நாளைக்கு 3 பார்க்கும்போது அப்போ 6 நாள் என்ன பண்ணுவாங்க, 18 முடிச்சிருவாங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம 18 என்ன பண்ணலாம், 3 போட்டோம்னா ஆன்சர் எத்தனை நாட்கள் வரும் அப்படின்னா 6 நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சம் சால்வ் பண்ணும்போது யாரு வர்றாங்க யாரு போறாங்க, அவங்க சேர்த்தாங்க, அவங்க வந்தாங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்ப்பாங்க அப்படிங்கிறது சேர்த்துக்கோங்க. சப்போஸ் வரல அப்படின்னு என்ன பண்ணலாம், அதில் விட்டுட்டு மற்றதை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஸ்டெப் போகாது, டைம் சீக்கிரமா இருக்கும். நல்லா இதுல பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய சம் ஈஸியா போட்டுடலாம். சரியா? சரி, அடுத்த சம் பார்க்கலாம். எல்லா சம்முமே ஒரே மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். கவனிங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நாட்கள் இருந்துச்சு. இப்ப மட்டும் எப்படி இருக்கு, மணி நேரம் இருக்கு. எல்லாமே ஒண்ணுதான், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். அப்ப பியும் சியும் ஒரு நாளைக்கு எவ்வளவு முடிக்கிறாங்கன்னா 3 மணி நேரத்துல, சாரி அந்த வேலையை 3 மணி நேரத்துல முடிக்கிறாங்களாம். ஏயும் சியும் வேலை பார்த்தா 6 மணி நேரத்துல முடிக்கிறாங்களாம். அப்போ பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாருன்னு கேட்டுருக்காங்க. சரி, அப்ப என்ன பண்ணலாம், கணக்குல கொடுத்தா அப்படி எழுதலாமா? எழுதும் போது ஏ வந்து 12 நாட்கள்ல, பி மற்றும் சி வந்து 3 நாட்கள்ல முடிப்பாங்களாம். ஏ மற்றும் சி வந்து 3 மணி நேரத்துல, 6 மணி நேரத்துல முடிப்பாங்களாம். ரைட்டா? சரி, இப்போ நம்மளுக்கு இதுல ஏ தனியா முடிக்கக்கூடிய நாட்கள் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு யார் யாரும் தனியா இல்லை அப்படின்னா பி தனியா முடிக்கக்கூடிய நாட்கள் கொடுக்கல, சியும் தனியா முடிக்கக்கூடிய நாட்கள் கொடுக்கல. நம்ம ரெண்டுல எதனாலும் கேட்கலாம். ஆனா நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டுக்காங்க அப்படின்னா பி மட்டும் கேட்டுக்கோங்க, இதை மட்டும் தான் நம்மளுக்கு கேட்டுக்காங்க. சரியா? இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டுமே கண்டுபிடிக்கனோட கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்டா? அப்ப என்ன பண்ணலாம்னு பாருங்க. எல்சிஎம் எடுக்கலாமா? எல்லா சம்முமே ஒரே மாதிரி தான் சால்வ் பண்ணுவோம். பெரிய நம்பர் இது 12. இந்த இடத்துல போடும்போது இங்க 2, இங்க 4, இங்க 1. நம்மளுக்கு எல்லாமே பார்க்கும்போது சரியா இருக்கு. ரைட்டா? எல்லாமே சரியா இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், நம்ம இந்த டேட்டா கண்டுபிடிச்சாச்சு. இனிமே நமக்கு தேவையே இல்லாது. இப்ப கணக்குல பாருங்க. இந்த கணக்கை பாத்தீங்கன்னா ஏ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்ப்பாருன்னா 1,
பி ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்ப்பாருன்னா 4. சாரி, பியும் சியும் சேர்ந்து, ஏயும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை அப்படின்னா 2 பாக்குறாங்களா? ரைட்டா? நல்லா கவனிங்க. ஏ ஒரு நாளைக்கு 1, ஆனா ஏயும் சியும் சேர்ந்த எத்தனை 2 அப்படின்னா ஏ ஒரு நாளைக்கு 1 கணக்குல கொடுத்துருக்காங்கல்ல, இங்க வந்திருக்குல்ல. அப்போ மீதி 1 யார் இருப்பா? சி தான் இருப்பாரு. அப்ப சி ஒரு நாளைக்கு 1. ரைட்டா? இங்க பாருங்க, பியும் சியும் 4 அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் சி வந்து வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா 1 தான் இருக்குது. அப்ப சிக்கு 1னா 2 பேரும் சேர்ந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பிக்கு எவ்வளவு இருக்குன்னா நம்மளுக்கு 3 தான் இருக்கும். ரைட்டா? அப்போ ஒரு நாளைக்கு பி வந்து எவ்வளவு பார்ப்பாங்க அப்படின்னா 3 பார்ப்பாங்க. சரியா? அப்ப 12 பார்க்க எத்தனை நாட்கள், எத்தனை மணி நேரம் ஆகும் பாருங்களேன். சரி, ஒரு மணி எல்லாம் மணி நேரம் கொடுத்ததுனால எல்லாமே மணி நேரம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளவுதான். மொத்தம் இந்த 12 பங்கு வேலை இருக்குது. இத ஒரு நாளைக்கு பி வந்து 3 பங்கு பார்த்தாங்க அப்படின்னா இந்த 12 பங்கு வேலையை பாக்குறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் பாருங்களேன். 12/3 போட்டோம்னா எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னா 4 மணி நேரம் ஆகும். சரியா? ஒரு மணி நேரத்துக்கு 4 முடிக்கிறாங்க. இது எல்லாமே 1 மணி நேரம். நான் உங்களுக்கு நாட்கள்னு சொன்னேன், கணக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க? மணி நேரம்னு கொடுத்துருக்காங்க. அதனால மணி நேரத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே மணி நேரம். இது எல்லாம் மணி நேரம். அவ்வளவுதான். ரைட்டா? நாட்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்ல மணி நேரம் கொடுக்கலாம், இல்ல நிமிடம் கொடுக்கலாம். எல்லாமே சரிதான். சரியா? அப்ப என்ன பண்ணலாம்னா 12 பங்கு முடிக்கிறதுக்கு பியும் சியும் 1 மணி நேரத்துக்கு 4 முடிக்கிறாங்க. இப்ப பி ஒரு மணி நேரத்துக்கு 3, சி 1 மணி நேரத்துக்கு 1 முடிக்கிறாங்க. அப்போ பி 1 மணி நேரத்துக்கு 3 முடிக்கிறாங்கன்னா இந்த 12 வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்னா 4 மணி நேரம் ஆகும். அப்ப ஆன்சர் எத்தனை மணி நேரம் அப்படின்னா 4 மணி நேரம் அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? நீங்க முதல்ல இருந்து வீடியோ நல்லா பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த சம்பளம் ஈஸியா தெரியும். சரியா? நீங்க ஏதாவது ஒரு இடத்துல புரியல அப்படின்னா நீங்க மறுபடியும் அந்த வீடியோவை பாருங்க. அப்படி புரியல என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். சரியா? சரி, அடுத்து பாத்துக்கோங்க. அடுத்து டைப் 6 ஒன்று இருக்குது. இல்ல பாருங்களேன். சரி, இந்த சம்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் டைப்னு போட்டிருக்கோம்னா எல்லா சம்லையும் பார்க்கும்போது தனித்தனியா ஏ மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இப்ப வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஏபி 2 பேரும் கொடுத்துருவாங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க, ஏபி 2 பேரும் கொடுத்துருக்காங்களா? 2 பேரும் 12 நாளாம். இந்த பிசி 2 பேரும் சேர்ந்து 15 நாட்களாம். அடுத்து ஏசி 2 பேரும் சேர்ந்து 20 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. சரியா? என்ன பண்ணலாம்னா ஒவ்வொருவரும் தனித்தனியா எத்தனை நாட்கள் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. 2 பேரை சேர்ந்து கொடுத்துட்டு 2 பேரை சேர்ந்து செய்யறாங்களாம். தனித்தனியா முடிச்சா எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்கன்னு. அவன் என்ன பண்ணலாம்னா பாருங்க, கொடுக்கறத அப்படி எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எப்படி எழுதலாம்? ஏ பிளஸ் பி எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 12 நாட்கள். பி பிளஸ் சி எத்தனை நாள்ல முடிக்கிறாங்களா? 15 நாட்கள். ஏ பிளஸ் சி எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்னா 20 நாட்கள். இந்த சமுக்கு ஃபார்முலா எல்லாம் உண்டு. நம்ம இப்படி சால்வ் பண்ணும்போது ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தேவையில்லை. சரியா? ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அவனிங்க இப்போ இந்த இடத்துல எல்சிஎம் போடணும். பெரிய நம்பர் 20 போட்டா வராது, 40 போட்டாலும் வராது. அப்ப என்ன பண்ணலாம்? 60 போட்டுக்கலாமா? 60 போடும்போது 3 20 60, 4 15 60, 5 12 60. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா அது போட்டாச்சு. அப்ப இனிமே நம்மளுக்கு இது தேவையில்லை, நம்ம கண்டுபிடிச்சாச்சுல. சரி, அப்ப இந்த டேட்டா அப்படிங்கிறது ஏயும் பியும் ஒரு நாளைக்கு பார்க்கக்கூடிய வேலையின் அளவு. இந்த 4ங்கிறது பியும் சியும் ஒரு நாளைக்கு பார்க்கக்கூடிய வேலையின் அளவு. சரியா? அடுத்து இந்த 3ங்கிறது ஏயும் சியும் ஒரு நாளைக்கு பார்க்கக்கூடிய வேலையின் அளவு. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப ஒரு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னாலே இந்த ஒரு நாள்லயே ஏ 2 டைம் இருக்காரா? இங்க பாருங்க, ஏ 2 டைம் இருக்காரு. அதே ஒரு நாள்ல பி 2 டைம் இருக்காங்க. அதே ஒரு நாள்ல சி 2 டைம் இருக்காங்க. அப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து பாருங்களேன். 5 + 4 + 3 இருக்கா? இது கூட்டும் போது பாருங்க, 5 + 4 + 3 கூட்டும் போது நம்மளுக்கு 12 கிடைக்குது. இந்த 12ங்கிறது எல்லா 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள் பார்த்த வேலையின் அளவு கிடையாது. 3 பேரும் சேர்ந்து 2 டைம் வேலை பார்த்திருக்காங்க. நம்மளுக்கு வந்து திறமை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு டைம் வேலை பார்த்ததான் நம்மளுக்கு தேவை. அதனால 3 பேரும் சேர்ந்து 2 டைம் வேலை பார்த்தாங்களா 12 அப்படின்னா ஒரு டைம் வேலை பார்த்தாங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம்னு பாருங்க. இந்த 12ல ஒரு நாளைக்கு ஏ வந்து 2 வாட்டி பார்த்திருக்காரு, பியும் 2 வாட்டி பார்த்திருக்காரு, சியும் 2 வாட்டி பார்த்திருக்காங்க. ரைட்டா? இந்த 3 பேரும் சேர்ந்து
ரெண்டு வாட்டி பார்த்ததுனால மட்டும்தான் 12 முடிச்சிருக்காங்க. 5 + 4 + 3 12 ஆச்சா. ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் வேலை பார்த்தா நம்மளுக்கு தெரியணும். அதனால என்ன பண்ணலாம்னா, அப்ப A + B + C ஒரு நாளைக்கு பார்த்தாலும் எவ்வளவு பார்ப்பாங்க? ரெண்டு டைம் வேலை பார்த்தா 12னா ஒரு டைம் வேலை பார்த்தா எவ்வளவு அப்படின்னா 6. சரியா? அப்போ நல்லா கவனிங்க. இது வந்து ஏயும் பியும் ஒரு நாளைக்கு வேலை பார்த்தது, பியும் சியும் ஒரு நாளைக்கு வேலை பார்த்தது, ஏயும் சியும் ஒரு நாளைக்கு வேலை பார்த்தது. அப்போ 3 பேருக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்த்துருக்காங்க? 6 பார்த்துருக்காங்க. 12 சொல்லக்கூடாது. ஏன்னா 12ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து 12ங்கிறது 2 டைம் வேலை பார்த்தது, அதனால சொல்லக்கூடாது. ரைட்டா? இப்ப என்ன பண்ணலாம்? 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6. இப்ப உடனே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? எல்லா சமுக்கும் பாருங்க ஒரே மெத்தட்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என்ன பண்ணலாம்னா 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6. ரைட்டா? மூணு பேரும் சேர்ந்து 6. ஆனா ஏயும் பியும் மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை அப்படின்னா 5. சரியா? 3 பேரும் சேர்ந்து 6னா அப்ப ஏயும் பி ஒரு நாளைக்கு 5. அப்போ மீதி 1 யார் இருப்பா அப்படின்னா சி தானே இருப்பாரு. சரியா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்ப சியோட சி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்ப்பாரு அப்படின்னா 1 பார்ப்பாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? அடுத்து பாருங்க, மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6. அப்ப பியும் சி ஒரு நாளைக்கு 4. அப்போ பாருங்க, பியும் சியும் ஒரு நாளைக்கு 4 தான் இருக்காங்க. நமக்கு மொத்தம் எத்தனை வரணும்னா 6 வரணும். அப்ப ஏ எவ்வளவு பார்ப்பாரு அப்படின்னா மீதி 2 பார்ப்பாருல கண்டிப்பா. இப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்ப்பாரு அப்படின்னா 2 அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஏயும் சியும் ஒரு நாளைக்கு எத்தனை பாக்குறாங்கன்னா 3 பாக்குறாங்க. இந்த ஏயும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3னா மொத்தம் 6 பார்க்கணும்ல 3 பேரும் சேர்ந்து. அப்ப பி எவ்வளவு பார்ப்பாரு? ஒரு நாளைக்கு 3 தான் பார்ப்பாரு. ரைட்டா? அப்ப பி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பாக்குறாருன்னா 3. சரியா? இப்ப பாருங்க, ஆன்சர் உடனே சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, நம்ம எல்லா சம்முலையுமே ஒரு நாள் எவ்வளவு பாக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த சம் சால்வ் பண்ண முடியும். அப்ப ஒரு நாளைக்கு சி வந்து 1 பாக்குறாரு. அப்ப ஏல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ரைட்டா? பாருங்க, ஏ வந்து ஒரு நாளைக்கு 2 பாக்குறாரு. இப்ப இந்த வேலையை முடிக்கிறோம். இந்த வேலையை தான் எல்லாரும் தனித்தனியா முடிக்கிறது. எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏ ஒரு நாளைக்கு 2னா அப்ப 60 பாக்குறதுக்கு ஏக்கு வந்து எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னா 30 நாட்கள் ஆகும். ரைட்டா? சரி, இப்ப டி வந்து ஒரு நாளைக்கு 3 பாக்குறாரு. அப்போ 60 முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா 60/3 போட்டா எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னா 20 நாட்கள் ஆகும். இப்போ பிக்கு வந்து 20. சி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பாக்குறாருன்னா 1 பாக்குறாரா. அப்போ ஒரு நாளைக்கு 1 பார்த்தா 60 பாக்குறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா 60/1 போட்டா எத்தனை நாட்கள் வரும்னா 60 நாட்கள் வரும். இப்போ ஆன்சர் வந்து 30, 20, 60 அப்படிங்கிற நம்ம கொடுக்கணும். ஏல இருந்து ஆரம்பிக்கணும்னா 30, 20, 60. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு ஏ அப்படிங்கிறது கிடைக்கும். 30, 20, 60 கிடைக்கும். சரியா? இந்த சமயம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல இருந்து எப்படி சால்வ் பண்றோம் அப்படிங்கிறது நல்லா பாத்துக்கோங்க. ஈஸியா தான் இருக்கும். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் என்ன அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா 2 டைம் வேலை பார்த்துருக்காங்களா, அதனால அது தெரிஞ்சதுன்னா ஃபார்முலா தேவையில்லை. சரியா? சரி, இப்ப இந்த சம டைப் 7 பாருங்க. இது என்ன அப்படின்னா, ஏ என்பவர் தனியா ஒரு வேலையை 30 நாள்ல முடிக்கிறாராம். பி ஆனவர் ஏஐ விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க, ஏ என்பவர் ஒரு வேலை 35 நாள்ல முடிச்சிருக்காரா. நம்ம என்ன பண்ணலாம், நார்மலா எப்பவும் போல இந்த சம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏ எத்தனை நாள்ல முடிப்பாராம் 35 நாட்கள்ல முடிப்பாரு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்ப பி இன்னும் 2 பேர் சம்மந்தப்பட்டதான கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா ஏயும் பி என்ன பண்ணுவோம், வெளியாகும். ரைட்டா? அப்ப பி ரைட்டு எத்தனை நாட்கள் முடிப்பாருன்னு கொடுத்துருக்காங்களா. பிக்கு வந்து எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க இப்போ. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல டேட்டா இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம இப்பவும் போல இப்படி எடுத்து நம்ம எல்சிஎம் எடுப்போம். அதே மெத்தட்ல இந்த சம் சால்வ் பண்ணிடலாம். அதனால நல்லா கவனிச்சுக்கணும். ரைட்டா? ஈஸியா இருக்கும். ரொம்ப ஸ்டெப் எல்லாம் ஒன்றும் போகாது. அப்படியே ஆன்சர் சொல்லிடலாம். அப்போ பி ஆனவர் ஏஐ விட எத்தனை சதவீதம் கூடுதல் திறன் வாய்ந்தவர்னா 40% கூடுதல் திறன் வாய்ந்தவரான். 40%னா எப்பவுமே ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை விட அதிகமான
சதவீதம் வந்து திறமை வாய்ந்தவர்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஒருத்தர் 100 இருப்பாருன்னு அர்த்தம். இன்னொருத்தர் அதை விட அதிகம்னா எத்தனை சதவீதம் அதிகமோ அதுல இருந்து கூட்டிக்கணும். ரைட்டா? அப்போ ஒருத்தருக்கு 100% இன்னொருத்தருக்கு எத்தனை போடணும்? 140. யாருக்கு 100 போடலாம், யாருக்கு 140 போடலாம்னா பாருங்க, பி ஆனவர் ஏஐ விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர். அப்ப என்ன கொடுத்துருக்காங்க? பி தான் ஏஐ விட எப்படி இருக்காராம், அதிகமா இருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்கு என்ன போட்டுக்கலாம்? நம்ம 100 போட்டுக்கிட்டோம்னா பிக்கு என்ன போட்டுக்கலாம்? 140 போட்டுக்கலாம். ரைட்டா? சரி, இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல உள்ள எத்தனை நாட்களை முடிப்பாருன்னு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள சம்ல இது ரெண்டுமே இருந்துச்சு. அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல டேட்டாவே இல்லை, இதைத்தான் கேட்டிருக்காங்க இப்போ. சரியா? இப்ப என்ன பண்ணலாம்னா பாருங்க, சரி இந்த இடத்துல எப்படி நான் 100 140 போட்டேன் அப்படின்னா, அவங்க கணக்குப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாருங்க கணக்குப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிங்கிறது கொடுக்கலையா அப்படின்னு வச்சுக்கிடுவோம். கணக்குப்படி பார்க்கும்போது நம்ம ஏன் இந்த இடத்துல போட்டுக்கோம்னா, இந்த இடத்துல என்ன போட்டோம், ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்ப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? அந்த மடங்கை தான் இப்ப கணக்குல கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு இப்போ. சரியா? மடங்கு கணக்குல கொடுத்துட்டாங்க. அதனால என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து அப்போ இவருக்கு ஒரு 100 போட்டோம்னா இவருக்கு என்ன பண்ணலாம், 140% அதிகமாக வேலை பார்ப்பாருன்னு அர்த்தம். சரிட்டா? இப்போ ஒரு நாளைக்கு இவங்க எவ்வளவு பார்ப்பாங்க அப்படிங்கிறத சதவீதமா கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ரெண்டையும் அடிக்கணும் அடிச்சுக்கலாம், இல்ல அப்படியே வச்சு சால்வ் பண்ணா சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ அடிக்கலாம் அடிச்சுக்கிறோமா? இப்போ என்ன பண்ணலாம்னா 0 0 என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். 0 0 என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப இங்க என்ன இருக்கலாம், 5, இங்க என்ன பண்ணா 7ன்னு போட்டுக்கலாம். ரைட்டா? அப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு 5 பங்கு வேலை பார்ப்பாராம், பி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பங்கு வேலை பார்ப்பாரு, 7 பங்கு வேலை பார்ப்பாரு. இதைத்தான் சதவீதமா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? நம்ம ஒரு நாள் வேலை பார்க்கணுங்கிறத கணக்குலேயே கொடுத்துட்டாங்க. அப்ப இப்ப பாருங்க, இந்த இடத்துல வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? 35 வச்சு 5 பேருக்கு அந்த வேல்யூ வரும். கரெக்டா? அப்ப பாருங்க எவ்வளவு வரும் பாருங்க, 150 பிளஸ் ஒரு 5, அப்ப 175 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ரைட்டா? அப்போ அவங்க பாருங்க 35 வச்சு 5 பெருக்கும் போது 175 கிடைக்கணும். அப்ப இங்க ஒரு நம்பர் வரணும். ரைட்டா? இங்க ஒரு நம்பர் இருக்கணும். இதை வச்சு இந்த 7 பெருக்கு 175 வரணும். அப்ப என்ன பண்ணலாம்னா, 35 வச்சு 5 பெருக்குல 175 வருதுன்னா 175 வச்சு 5 வகுக்கும் போது 35 வரணும்ல. என்ன பண்ணலாம் பாருங்க, 175 வகுத்த 5 போட்டோம்னா என்ன வரும் நம்மளுக்கு, 3 15 2 ரூபாய் என்ன வரும், 35 வருது நம்மளுக்கு. ரைட்டா? அப்ப அதே மாதிரி இந்த இடத்துல என்ன வழி வரும்னு கண்டுபிடிச்சிடலாமா? 175 வச்சு எதை வகுக்கலாம் அப்படின்னா 7 வகுத்துக்கலாம். ரைட்டா? அப்ப பாருங்க 7 14, மிச்சம் 3 இருக்குது. அப்ப 7 35. அப்ப ஆன்சர் வந்து எத்தனை நாட்கள் வரும் அப்படின்னா 25 நாட்கள். அப்ப பி வந்து அந்த வேலை எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க அப்படின்னா 25 நாள்ல முடிப்பாங்க. சரியா? அந்த ஒரு நாள் பார்க்கக்கூடிய வேலையின் அளவை தான் பெர்சன்டேஜா கொடுத்துருக்காங்க. அதனால கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சரியா? சரி, அடுத்து பாருங்க, டைப் வந்து 8 கொடுத்துருக்கோமா? இதுல பாருங்க, இதுலயும் அதே மாதிரிதான் சம் இருக்கும், ஈஸியா தான் இருக்கும். சரியா? அப்ப என்னன்னு பாருங்க, ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு வேகமானவர்னு கொடுத்துருக்காங்க. வேகமானவர்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்ப்பாங்களோ அதை அவங்க கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். சரியா? அப்ப என்ன பண்ணலாம்னா ஏ பி. ரைட்டா? அப்ப நம்ம இங்க ஒரு வேல்யூ, இங்க ஒரு டேட்டா போடுவோம். சரியா? பாருங்க, பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்கள் முடிப்பாங்க. இப்ப பி பார்க்கக்கூடிய வேலையை கொடுத்துட்டாங்க, எத்தனை நாட்கள் முடிப்பாராம், 24 நாட்கள் முடிப்பாராம். இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வாருன்னு கேட்டுருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஏ கொடுக்கல. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஏ கொடுத்துருந்தா ஈஸியா எடுத்துருக்கலாம், அப்ப கொடுக்கல. ஆனா இந்த டேட்டா நமக்கு இருந்தா கூட என்ன பண்ணலாம், இந்த இடத்துல போட்டுடலாம். அப்ப இந்த டேட்டா இருக்குது, எப்படி இருக்குன்னா 3 மடங்கு வேகமானவர் கொடுத்துருக்காங்க. 3 மடங்குனா ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும், அப்ப யார் அதிகம்னா ஏ தான் அதிகம். ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் அப்படிங்கிறது. சரியா? அப்போ பி ஒரு நாளைக்கு 1 பார்த்தாருன்னா ஏ எவ்வளவு பார்ப்பாராம், 3 பார்ப்பாருன்னு அர்த்தம். கரெக்டா இருக்கா? இப்போ ஏன்னா 3 மடங்கு வேகமானவர். சரியா? இப்போ என்ன பண்ணலாம்னு பாருங்க, இப்போ இந்த இடத்துல வேல்யூ போடலாமா? எப்படி போடலாம்னா 24 1 இருக்கலாம், 24 கிடைச்சுங்க. இப்போ அப்போ மொத்த வேலையின் அளவு 24. ரைட்டா? இப்ப இந்த வேலையை தான் யார் பார்க்கணும், இருவரும் இணைந்து யார் பார்க்கணும், ஏயும் பியும் பார்க்கணுமா? அப்ப இந்த இதுல நம்ம 2 கொஸ்டின் கேட்கலாம். என்ன கொஸ்டின் கேட்கலாம்னு பாருங்க. ஒண்ணு வந்து ஏ எத்தனை நாட்கள் முடிக்காருன்னு கேட்கலாம், நம்மளுக்கு அதை கேட்கல. ரைட்டா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்காருன்னு கேட்டுக்கலாம். இப்ப நம்மளுக்கு இது இந்த டேட்டா தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ ரைட்டா? பாருங்க, ஏ எத்தனை நாட்கள் முடிப்பாருன்னு உடனே சொல்லிடலாம். எத்தனை நாட்கள் முடிப்பாருன்னு பாருங்க, மொத்தம் 24 இருக்கு, ஒரு நாளைக்கு 3. அப்ப இங்க என்ன போட்டா 24 வரும்.
எப்படி போட்டுக்கலாமா? இப்போ ஏ வந்து 8 நாள்ல முடிப்பாருன்னு அர்த்தம். நம்மளுக்கு அது கேட்கவே இல்லை. அப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு பாருங்க. ஏ ஒரு நாளைக்கு 3, பி ஒரு நாளைக்கு 4. சரி 1. அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4. 24 பாக்குறதுக்கு எத்தனை நாள் ஆகும் பாருங்க. அப்ப 24 என்ன போட்டுக்கலாம், 4 போட்டோம்னா எத்தனை நாட்கள் வரும் அப்படின்னா 6 நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். சரியா? இப்போ ஆன்சர் எத்தனை நாட்கள் அப்படின்னா 6 நாட்கள் வரும். ஈஸியா இருக்கும் ரொம்ப. இந்த மடங்குன்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி அடுத்த பார்க்கலாமா? பாருங்க. இது வந்து பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்மு. அதை கவனிங்க. அமுதா ஒரு சேலைய 18 நாட்கள்ல நெய்வாங்களாம். அஞ்சலி அனிதான்னு கொடுத்துருக்காங்கண்ணே. ஆனா அப்படி வரக்கூடாது, அது அமுதான்னு வரணும். ஏன்னா ஸ்கூல் புக்லயே அப்படிதான் மிஸ்டேக்கா இருக்கு, அதனால அப்படி போட்டு வச்சிருக்காங்க. சரி, அப்ப அஞ்சலி அமுதாவை விட, அமுதான்னு இருக்கணும்னா அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலியா. அப்ப மடங்குன்னு வந்துருச்சா, அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்ப்பாங்களோ அதை கொடுத்துட்டாங்க. சரியா? இப்ப என்ன பண்ணலாம் பாருங்க. அமுதா எழுதிக்கலாமா? அமுதா, அவர் யாருன்னா அஞ்சலி. அமுதா அஞ்சலி. ரைட்டா? இப்ப எத்தனை நாட்கள் வேலை பார்க்கணும்னு கொடுக்கல, நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி எழுதுவோம். சரியா? அப்ப என்ன பண்ணலாம்னா, கவனிங்க, 2 மடங்கு திறமைசாலியா. அப்ப 2 மடங்கு எப்படி போடணும்? அமுதா வந்து ஒரு சிலை 18 நாள்ல நெய்வாங்களாம். அப்ப அமுதாக்கு எத்தனை நாட்கள் கொடுத்துருக்காங்க? 18. சரியா? அடுத்து அஞ்சலி வந்து அமுதாவோட எத்தனை மடங்கு திறமைசாலியா? 2 மடங்கு. அப்ப அஞ்சலி எத்தனை நாட்கள் கொடுக்கல. ரைட்டா? அப்ப என்ன கேட்கலாம், அஞ்சலி கேட்டிருக்கலாம். இல்ல ஆனா என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 பேரும் சேர்ந்து முடிக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா, 2 மடங்கு திறமைசாலி யாரை விட அப்படின்னா அஞ்சலி அமுதாவை விட. அஞ்சலி தான் அமுதாவோட திறமைசாலியா இருக்காங்க. அப்ப என்ன போட்டுக்கலாம்னா, அமுதாக்கு 1 போட்டோம்னா அஞ்சலிக்கு எத்தனை மடங்கு போடலாம்னா 2 போட்டுக்கலாம். கரெக்டா? சரி, இந்த இடத்துல வேல்யூ போடலாம்ல. என்ன வேல்யூ போடலாம் அப்படின்னா 18 வச்சு 1 போட்டா என்ன வருங்க, 18 வரும். ரைட்டா? சரி, அப்ப நல்லா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அஞ்சலி எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு இல்லை, அதை கேட்கலாம். அது கேட்டா எத்தனை நாட்கள் வரும்னா அஞ்சலி வந்து 9 நாட்கள் வரும். நம்மளுக்கு அது கேட்கவே இல்லை, அந்த கொஸ்டினும் கேட்கலாம். அப்ப என்ன பண்ண, என்ன கேட்டிருக்காங்க, இருவரும் இணைந்து நெய்தால் அந்த வேலை, அந்த சேலையை எத்தனை நாட்கள் நெய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்ப 2 பேரும் சேர்ந்து இவங்க தேவையில்ல. இனிமே பாருங்க, அமுதா ஒரு நாளைக்கு 1 பாக்குறாங்க, அஞ்சலி ஒரு நாளைக்கு 2 பாக்குறாங்கன்னா மொத்தம் 18 இருக்கு. அப்ப இந்த வேலையை எத்தனை நாட்கள் நெய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? அவன் பாத்துக்கோங்க, 18 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 3 தானே. 1 + 2 எத்தனை அப்படின்னா 3. 18/3 போட்டோம் அப்படின்னா எத்தனை நாட்கள் வரும் அப்படின்னா 6 நாட்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? ஆன்சர் எத்தனை நாட்கள் அப்படின்னா 6 நாட்கள். அந்த மடங்கு சமம் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க.